மார்னிங் என்ன திடர்னு பாக்குறீங்களா? மழை பெய்தான்னு பாத்துட்டு இருந்தேன். என்னாச்சுன்னு கேக்குறீங்க? வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இது எப்படி போகுது வாழ்க்கை சீரிஸோட எபிசோட் 4. மார்னிங் ரொம்ப வேகமா காலேஜ் கிளம்பிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னா, எங்க காலேஜ்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா பொங்கல் செலிப்ரேஷன் ட்ரெடிஷனல் வேல கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. பாய்ஸுக்கு வேஸ்ட் சட்டையும் கேர்ள்ஸுக்கு சாரியும் சொல்லியிருந்தாங்க. எங்களாலையும் நம்ப முடியல. நேத்து நைட்டே வேஸ்ட் கிட்ட ட்ரை பண்ண, ஆனா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் வாங்க. மார்னிங் லைப்ரரியில போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்தேன். வெளியே வந்து பார்த்தா கியூட்டா சுட்டி பையன் வந்திருந்தான். பார்த்து பேசுனது நம்ம 5 நிமிஷம் தான், ஆனா அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டோம். இன்னைக்கு கேம்ஸும் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அப்படியே கிளாஸ் ரூம் வந்து பார்த்தா எல்லாரும் வேகமா கிளம்பிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, படைக்க டைம் ஆச்சுன்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. லேட்டா போனா பொங்கல் காலையிட்டு நாங்களும் வேகமா கிளம்பிட்டோம். முடிச்சதும் எல்லாருமே கான்ஃபரன்ஸ்ல போயிட்டோம். ஏன்னா அங்கதான் ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்துச்சு. வெல்கம் ஸ்பீச்ல ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு கேமும் ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. எங்க காலேஜ்ல டிபார்ட்மெண்ட் வைஸா தான் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. 10 கேமுக்கு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா 6 கேம் மட்டும் தான் டைம் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆனா டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரே விஷயம் தான், இல்லன்னு கவலைப்படுறதை விட இருக்கிறத நினைச்சு ஜாலியா என்ஜாய் பண்றது தான் பெட்டர். லாஸ்டா ஆன டான்ஸ்ல சும்மா அரங்கமே அதிர்ச்சினா பாத்துக்கோங்களேன். இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பை.